ஃப்ரைடே அன்றைக்கி சூப்பரான கிளைமேட், நல்ல மழை. பேங்க்கு போக முடியாமல் போச்சு, பேங்க்கு போக வேண்டியிருந்துச்சு. நல்லா பசங்கள்லாம் குளித்து என்ஜாய் பண்ணாங்க. தம்பியுமே வந்திருந்தால அவனும் சேர்ந்து நல்லா விளாண்டுட்டு இருந்தான். அப்புறம் ஒரு 3 மணிக்கெல்லாம் பேங்க்கு போயிட்டு வந்தேன். பாப்பா விட்டுட்டு தான் போயிருந்தேன். நல்ல வேலை பாப்பாவில் நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தா. அப்புறம் அம்மா வீட்டில் வந்து ஒரு பப்பாளி மரம் இருக்குது, நல்ல இனிப்பாக இருக்கும். ஆனால் விதையே இருக்காது. ஆனால் ஃபஸ்ட் டைம் விதை இருந்துச்சு அந்த பழத்தில். சரி மழை பெஞ்சதுனால நல்லா முளைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கையோட முளைக்க போட்டாச்சு. அப்புறம் ஈவினிங் போல் ஒரு 6:30க்கெல்லாம் கோவிலுக்கு கிளம்பியிருந்தோம். ஒரு கோவிலில் திருவிழா, இசக்கியம்மன் கோவிலில். ஆனால் நைட்டு 12 மணிக்கு மேலே தான் பூஜை. பாப்பா வச்சுட்டு போக முடியாதுன்னு நாங்கள் சீக்கிரமாகவே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். வர வழியில் பானிபூரி கடையும் போட்டிருந்தாங்க, அதுவும் சாப்பிட்டுட்டு வந்தோம். பாப்பா நல்லா லைட்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தா. பாப்பா போட்டிருக்க ட்ரெஸ் வந்து என்னோடய பர்த்டேப்பா, அவளுக்கும் சேர்த்து எட்டு வந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் சொல்லுங்கள். நாளைக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.